அம்மா அந்த முருகனை எங்கெங்கெல்லாம் தேடினீங்க? குண்டுக்கரை கோவில் ஒன்று அங்கே இருக்குமா? குறுக்குத்துறையில் இருக்குமா? இன்னும் ஒரு கோவில பார்த்தா எங்கேயுமே அந்த சிலை கிடையாது. இந்த சிலை கிடையாதுன்றத தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவும், இப்படி ஒரு சிலை இருக்கிறது கூட யாருக்குமே தெரியாது. திருச்செந்தூர் மண்ணிலேயே திருச்செந்தூரில் நான் நிறைய பேர்ட்ட கேட்குறப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது முருகன் நம்மளுக்கு காட்டிடுவாருன்னதுக்கப்புறம் தான் பாளையசாலை குமாரசுவாமி கோவிலில் அவர் சொல்லலைன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக என்னோடய திருநெல்வேலி பயணம் வந்து முழுமை பெறாமல் திரும்ப தேடி போயிருப்பேன். அது அங்கேயே முருகப்பெருமான் காட்டிட்டார். இது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. ஸோ திருச்செந்தூரில் டச்சுக்காரர்களால் எடுத்துப்பட்ட சிலை திரும்ப கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு சிலை செய்கிறாங்க. அந்த சிலை வடமலை பிள்ளைன்ற ஒரு சிற்பி செய்கிறாரு. அந்த சிற்பி கனவில் முருகர் சொன்னதுனால தான் இப்போ இருக்கிற சண்முகர் சிலை கிடச்சிது. புதுசாக செஞ்ச சிலை என்ன பண்ண முருகான்னு கேட்குறப்போ அவர் திருப்புராந்தேஸ்வரர் கோயிலில் போய் வைக்க சொல்கிறாரு. அந்த சிலை இப்பயும் இருக்குது. திருநெல்வேலிக்கு போகிறவங்க பாளையங்கோட்டையில் திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோவிலில் இந்த சண்முகர் சிலை போய் தரிசனம் பண்ணுங்கள். பெரிய பாக்கியம். அதுவும் ஆதாரத்தோடு அங்கே இருக்குது. எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஸோ திருநெல்வேலி பயணமில் வந்து ஒரு பெரிய நிறைவாக்குனது வந்து இந்த சம்பவம் தான்.